ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திண்டுக்கல் தூள் சமையல். இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட ரோஸ் செடியில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபீடை சேர்க்க போகிறோம். அதன் மூலமாக நமக்கு நம்பர் ஆஃப் ரோசஸ் பார்த்திங்கன்னா, அதாவது அதிகமான எண்ணிக்கையில் ஒரே செடியில் பூக்கள் பூக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நம்ம என்ன இந்த செடிக்கு எக்ஸ்ட்ரா ஃபீடாக கொடுத்தோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ரோஸு எத்தனை நம்பர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காம்பில் கிட்டத்தட்ட ஒரு 6 பூ ஒரே நேரத்தில் பூத்துருந்துச்சு. இது இல்லாத மொத்த செடியில் 8 பூக்கள் ரொம்பவே அழகாக பூத்துருந்துச்சு. வியூவர்ஸ், நம்ம இதுக்கு என்ன சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்பயும் போடுற உரம் மற்ற எல்லாமே போடுறதோட ஆர்டினரி தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் மீன் கழுவுன தண்ணி, சரிங்களா? அதாவது இப்போ மீனில் செதில் எல்லாத்தையுமே எடுத்துடணும். நீங்கள் செதில் அதெல்லாமே எடுத்துட்டு நறுக்கின பின்னாடி அதை ஒரு கழுவணும். கழுவுனதுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய கசடுகளையுமே நீக்கிடணும். அந்த கசடெல்லாம் நீக்கிட்டு அந்த தண்ணியை அப்படியே ஃபில்டர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தண்ணியில் தேவையான மினரல்ஸ் இருக்கும். ஆனால் அந்த எந்த ஒரு கசடும் இருக்காது. இப்படி இருக்க மீன் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்க செதிலோ மற்ற உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இது எதுவுமே இருக்காது. நான் உங்களுக்கு அதை எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். நான் நல்லா எல்லா கழுவியும் எடுத்துட்டேன். இது கடைசிக்கு முந்தின தண்ணியை ஃபில்டர் பண்ணுறேன், சரிங்களா? ஃபில்டர் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய இந்த பிசுறு ஐட்டம்ஸ் கூட வந்துடுது. இதுதான் லாஸ்ட்டு தண்ணி. அதாவது இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் குழம்புக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கழுவுவீங்கல்ல, அந்த தண்ணியே போதும். அந்த தண்ணியை நீங்கள் செடியில் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஃபிஷ்ஷு அதை கழுவின தண்ணியை ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரோஜா பூவுக்கு நல்ல ஒரு தேவையான மினரல்ஸ் கிடைக்கிது. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா என்னோடய செடியில் இந்த மாதிரி பூக்கள் ரொம்ப அதிகமாக பூக்க ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக இது இந்த செடி விற்கிறவங்களே எனக்கு சொன்ன டிப்பு. சரி, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் செஞ்சப்போ எனக்கு ரொம்பவே அருமையான ரிசல்ட்டு கிடச்சிச்சு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த செதில் அது இதுன்னு சொல்லிட்டு ஈவன் முட்டை தோல் கூட போடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் எறும்புகள் நிறைய வந்துடும். ஸோ நீங்கள் இந்த மெத்தடை ஃபில்டர் பண்ணி மீன் கழுவுன தண்ணியை ஊற்றி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கொத்து கொத்தாக ரோஸஸ் ரொம்பவே அழகாக பூக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பூக்கள் உங்கள் வீட்லேயும் பூக்கும். அந்த மாதிரி பூத்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் ரோஸ் செடியை ரொம்பவே அழகாக உங்கள் வீட்டில் வளர்க்கலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.